தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 2 விதமான ஜாப் கேட்டகரிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பற்றின அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 2019 டேபு கீழே ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு இதனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டெக்னிக்கல். இதுக்கு பார்த்தீங்கன்னா 11 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா 56,100லேருந்து 1,70,7500 வரைக்கும் இதுக்கான சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் கெமிக்கல் விங். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே பார்த்தீங்கன்னா சம்பள பிக்கு தான் 56,100லேருந்து 1,70,7500 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து இந்த ஜாப் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, அந்த ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/1/2020 சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 25/4/2020 மற்றும் 26/4/2020 இந்த 2 டேட்டில் வந்து இதுக்கான எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா SC அருந்ததியர், அதுக்கப்புறம் ST, MBC, DC, BC, BC முஸ்லீம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிடியூட் விடோஸ், இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தாலும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழில் காத்துட்டு இருக்கு. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டெக்னிக்கல். இதுக்கு பார்த்தீங்கன்னா BE அல்லது BTech பட்டத்தை வந்து ஏதாவது ஒரு டிசிப்ளினை வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. மற்ற சப்ஜெக்டில் இருக்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வந்து ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியிலோ அல்லது ஒர்க் ஷாப்லேயோ ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் கெமிக்கல் விங். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா அசோசியேட் மெம்பர் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸை முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 வருஷம் வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆர் இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் ஆர் கெமிக்கல் லேபில் ஒர்க் பண்ணதுக்கான அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 570 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பேட்டர்ன் எல்லாமே வந்து இதே பேஜில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், சிதம்பரம், வேலூர், ராமநாதபுரம், நாகர்கோயில், காஞ்சிபுரம், காரைக்குடி, புதுக்கோட்டை, உதகமண்டலம் இந்த இடத்துங்களில் வந்து இதுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க், அதுக்கப்புறம் இந்த சிலபஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த கோர்சஸ் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.